அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் அன்புக்குரிய தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். என்னுடைய ஆதர்ஷ இயக்குனர் திரு கே பாகிரேஷ் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறது. அந்த மேடையில் நானும் இருப்பது மகிழ்ச்சி. எனக்கு பிடித்த மிக மிக மனித நேயமுள்ள ஒரு மனிதராக இருக்கும் தெனிசை என்ற தேவா அவர்களுடைய இசையில் உருவாயிருக்கும் இந்த படத்தில் எனக்கு மேடையில் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு விழாவின் நாயகன் தேவா சார், அவர் இந்த பறை அப்படின்ற இந்த படத்துக்கு அவரை இயக்குனர் விஜய் சுகுமார் மியூசிக் டேரக்டரா தேர்ந்தெடுத்து மிக பொருத்தமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்றத தேவாசாரி சொல்லுவாரு. இந்த ஆஸ்திரேலியா விஷயங்கள் தேவாசாரி சொல்லுவாங்க. அது எனக்கு என்னன்னா, தேவா சார் பல சந்தர்ப்பங்கள்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேவா சார் உதாரணமாக சொல்கிறேன், சாக்லேட் படத்தில் நான் எல்லாத்துக்கும் தெரியும் மலை 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 சாங்கு. அந்த படத்தில் எனக்கு தேவா சார் மியூசிக் பண்ணி கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள்ல, அதாவது அவருடைய சம்பளத்திலிருந்து எல்லாத்தையும் எனக்காக குறைச்சி பண்ணி கொடுத்தாரு. அதை என் வாழ்க்கை என்னைக்குமே மறைக்க முடியாது தேவா சார். அதே போல பகவதி படத்தப்போ சாருக்கு படம் ரீரிகார்டிங் அப்போ ஃபாரின்ல ஒரு கான்செர்ட் வந்துடுச்சு. அதுக்கு அவங்க டீமே போறாங்க. பொதுவாக ரீரிகார்டிங் சபை சாரும் முரளி சாரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அவரும் போவாங்க, அவங்களும் சேர்ந்து போறதால என்ன பண்ணலன்றப்போ என் பையன் ஸ்ரீகாந்த் உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டாரு. ஓகே சார் அப்படின்னு. அந்த படத்துக்கு எனக்கு ரீரிகார்டிங் பண்ணி கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான். தொடர்ந்து எனக்கு தம்மு, குத்து, ஏய், சாணக்கியான் நிறைய படங்கள் பண்ணாரு. இன்னொன்று சொல்ல போனா, நான் பண்ண படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தேவா சாரும் ஸ்ரீகாந்த் சாரும் அதிகமான மியூசிக் அமைச்சிருப்பாங்க. நான் அவர்களுக்கு மிக மிக நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு அவருடைய பாடல்கள் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத நான் மறுக்கவே மாட்டேன். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் தேவாவும் தேவா சாரும் அவருடைய படங்கள்ல அவங்க நிறைய பறையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கவனிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. குறிப்பா சொல்றாங்க, எனக்கு தம் படம், குத்து, அதெல்லாம் நான் கலக்குவேனே பறை வரும். நான் ஒத்த விரல் காட்டுனா உன்னாகும் கூட்டம் தான், அதுலயும் பறை வரும். அவங்க அதை யூஸ் பண்ணாத குத்து சாங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவங்க அந்த பறையை யூஸ் பண்ற அந்த ஒரு மியூசிக்ல பறை இருக்கும் அப்படிங்கிறதுல அவங்க மாண்புமிகு பறைக்கு மியூசிக் அமைச்சது மிகச்சிறந்த ஒரு பொருத்தமான விஷயமும், இதுவே இந்த படத்தில் வெற்றிக்கு ஒரு நல்ல அறிகுறியும் கூட. அப்புறம் படத்துல அவரு படத்தை பத்தி அழகா பறையை பத்தி டைரக்டர் அழகா விளக்குனாரு. என்னுடைய ஸ்பாட் 2ல நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இது எப்படி தோன்றிருக்கும் இந்த கலை, இது எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அதெல்லாம் அடுத்த பாட்டில் வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். வாழ்த்துக்கள். படத்தினுடைய எடிட்டர் கேமராமேன் குலஞ்சிக்குமார் அவர்கள், மாஸ்டர் ஜானி அவர்கள், அப்புறம் இந்த படத்தில் பணியாற்றின அனைத்து கலைஞர்களுக்கும், குறிப்பா இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. லியோனி சார் எல்லாருக்கும் தெரியும், அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் நான் சொல்லணும் என்னன்னா, லியோனி சாருடைய பேச்சை கேட்டு தான் நானே மேடை பேச்சுக்கு பழகினேன். அந்த அப்பெல்லாம் கேசட்டு பஸ் ஸ்டாண்டு ஃபர்ஸ்ட் இப்போ அந்த வண்டி 10 நிமிஷம் சிந்திக்க சாப்பிட்டு வாங்கம்பாங்கல்ல, அந்த டயத்துல அவரு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் நின்று கேட்டுக்கிட்டே சாப்பிட போக மாட்டேன், நின்று கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த லியோனி சார் மேடையிலேயே நான் பட்டிமன்றம் பேசுனீங்கிறதுலாம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. அவருடைய பையன் நடிச்சிருக்காருன்றது மிகச்சிறந்த ஒரு விஷயம். ஏன்னா புலிக்கு பிறந்தது புலிதான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் இல்லையோ. இல்லை குறிப்பா சொல்றாருந்தா அவருடைய எக்ஸ்பிரஷனும் கண்ணும் ரொம்ப அவருக்கு பிளஸ் அப்படின்னு நான் கருதுறேன். அவருடைய கண்ணில் ஒரு பவர் இருக்குது. அது இதில் நல்லாவே தெரிஞ்சது நிறைய இடங்கள்ல. இந்த போஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் அவர் காத்திருக்குன்னு இப்ப இல்லை, நான் எப்போ லியோனி சார்ட்ட சொல்லிட்டேன். சார் உங்க பையன் பெரிய ஆளா வருவாப்புல அப்படின்னு. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவாரு, எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயம் நடக்கும். அப்புறம் அந்த இன்னொரு கதை நடித்த நண்பருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோயினி உங்களுக்கும், அவர் ஆரியன் அவர் பேரு, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கதாநாயகி காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய காயத்ரி ரமா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுல இங்க மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா தொல் திருமணம் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்னு இருக்கிறேன். என்னென்ன கொஞ்சம் சினிமாவில் நடிங்க சார் நான் கேட்டேன்.
சார் நீங்கள் பேசும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தோணும் சார். ஸோ உங்களுக்கு நல்ல எக்ஸ்பிரசிவான ஒரு விஷயம் இருக்குது சார். அரசியல் நடந்துட்டு இருக்கும்போதே அப்பப்போ கொஞ்சம் சினிமாலையும் தலை காட்டுங்க சார். நீங்கள் நடிகரேன்னு சொல்லிட்டுனா நிறைய பேர் கூப்பிடுவாங்க சார். முதல்ல உங்களை பார்த்து கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்க சார் அப்படின்னு. வருவீங்களா சார் கூப்பிட்டா அப்படின்னு யோசிப்போம் அப்படின்னாரு. யோசிக்காதீங்க சார், உங்கள் பதில் நல்ல பதிலாக சொல்லுங்க. அப்புறம் இந்த மேடையில் நம்ம கணேஷ் உட்காந்துருக்காரு இயக்குனர், அவர் தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, சார் உங்களுக்கு எத்தனையோ படம் ஸ்ரீகாந்த் தான் மியூசிக் போட்டாரு, ஆனால் எனக்கு போட்ட படத்துக்கு தான் தேசிய விருது அப்படின்னாரு. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு தேவா அவர்களுக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் அந்த விருது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா தன் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து அப்படி சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய பெற்றோர்கள், குறிப்பாக வந்து தந்தையார். அந்த விதத்தில் தன் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து தேவா சார் சந்தோஷப்பட்டிருக்காரு. இன்னைக்கு லியோனி சார் தன்னுடைய மகனுடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்கு சந்தோஷமும் மேடையில் அமர்ந்திருக்காரு. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய குருநாதர், நான் ஒர்க் பண்ணல, இருந்தாலும் என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் அவருக்கு வந்து பேசிட்டு ஒரு விஷயம் சொன்னார். என்ன விஷயங்கிறது அவரை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் சொல்லும்போது நகைச்சுவையாக இருக்கும். என்னன்னா மேடையில் உட்காந்துருக்கும் போது வந்து உட்கார்ந்த உடனே திடீர்னு பார்த்தா லியோனி சார் ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு திருப்பி போட்டுக்கிட்டே இருக்காரு. நான் பாக்யராஜ் சார் என்ன சார் அக்ரிமெண்ட்டை பார்க்காமலே கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு, அவசரத்தில் எதுலையாவது போட்டுற போறாரு அப்படின்னு. பாக்யராஜ் சார் சொன்னார், நான் அப்படித்தான் ஒரு படத்தில் வந்து ஒரு படப்பெட்டியை வந்து தொட்டு கொடுங்க சார்னாங்க. நான் தொட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்புனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தொட்டு கொடுத்ததுக்கே எனக்கு ஃபைன் போட்டாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகணும் உடனே அப்படின்னாரு. அது என்ன சார் நிகழ்ச்சின்னா அதை அப்புறம் சொல்லுவோம் அப்படின்னாரு. அது என்னன்னு இப்பயோ அவர் சொல்லிட்டு நம்மளாம் கேட்டுக்கலாம். மற்றபடி இந்த படம் நான் சொல்ல குறிப்பாக மறந்துட்டேன், இந்த பறை இசையத்தை வாசித்தவர்கள் சூப்பராக வாசித்தீங்க. உங்க எல்லாத்துக்கும் அந்த குரூப்புக்கே நன்றி. அவங்க முடிஞ்சு போனோடனே தனியால வந்து ஆசான் கலகிட்டீங்க. உங்களுக்கு உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். இந்த மேடையில் ஒரு சிறப்பான பறையை பற்றிய ஒரு படம், அந்த படத்துக்கு மாண்பும் பறை என்று பெயர் வச்சு அதை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடிருக்காங்க. இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.